மீண்டும் 7:30க்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய முருகர் மாநாடு பிளான் இருக்குல்ல, அந்த பிளானை பற்றி ஊரே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கலன்னா நல்லா இருக்குமா? அதுக்காக கேட்டோம். அதுக்கு பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? பாஜக நிர்வாகி ராமலிங்கம். அவர் தான் இப்போ ஜூன் 22 மதுரையில் மாநாடு நடத்துறதுக்காக முருகர் மாநாடு அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிறப்பான மாநாடு நடத்துறதுக்காக ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வேற விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கார். இதை அவர்கிட்ட கேட்டப்ப ராமலிங்கம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அவரே ஒரு ரெண்டு கேட்டான். அவர் நான் அறநிலையத்துறை அமைச்சர், கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை திராவிட கொள்கை மீது ஈர்ப்பு கொண்டவன், நான் கடவுள்லாம் பெருசுன்னு நினைக்க மாட்டேன், அதனால் நான் திமுக காரன் அப்படின்னு சொல்கிறாரா? ரெண்டு கேட்டால் மாதிரி தானே இருக்காரு. அவர் பேசுகிறது எப்படி பக்தர்கள் கிட்ட ஈடுபடும்? அது மட்டும் இல்லாமல் உண்மையான முருக பக்தர் அப்படின்னா யார் உண்மையான முருக பக்தர், பொய்யான முருக பக்தர்னு இவருக்கு எப்படி தெரியா? இவர் பேசுறதெல்லாம் பக்தர்கள் கிட்ட ஈடுபடுவான். அவர் சும்மா ஸ்டாலின் முதுகு சொரிஞ்சு விடுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ராமலிங்கம் அவர்கள். அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையான முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றது எதுக்கு? அவருக்கு அவ்வளவு பயம்? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் முருக பக்தர்கள் மாநாடு, முருக பக்தர்கள் வாங்கன்னு கூப்பிடுறோம். உண்மையான முருக பக்தர்கள் கோயிலுக்கு போற உண்மையான முருக பக்தன், உண்மை இல்லாத முருக பக்தன்னு எப்படி வேணால பாகுபாடு பண்ண முடியுது? ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், அவரே உண்மையான பக்தனா இல்ல திராவிடனா? அவர் ஆன்மீகவாதியா பகுத்தறிவாதியா? பகுத்தறிவாதி நான் திராவிட மாடல் அரசியலே இருக்கிறேன், இல்ல நான் ஆன்மீகவாதி அதனால இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறேன். இது ரெண்டு தான் சொல்லணும். அவரே ஒரு ரெண்டு கேட்டான். அவர் ரெண்டு கேட்டான் அவனுடைய வாதங்கள் எடுக்காது. ஏதோ முருக பக்தர்கள் இவர் சொன்ன உடனே நின்ற போதும், மாநாட்டுக்கு வராமல் நின்ற மாதிரியும் செய்திகளுக்காக, அதாவது தப்பா கூட எடுத்துக்கிட்டா போறாங்க. சொரிஞ்சு விடுற வேலை, சொரியறதுக்கு ஸ்டாலினுக்கு எங்கேயாவது பிச்சுக்கும், அதை போய் சொரியறதுக்காக இதெல்லாம் சொல்ற வார்த்தை. என்னப்பா நீ பண்ற? எல்லாம் நாடு பூரா பெருசா முருக பக்தர் மாநாடு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் முருகர் படம் போட்டு எல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க, எல்லாம் அங்கங்க எழுச்சியா தயாராயிட்டாங்களே, நீ மந்திரியா இருந்து என்ன பண்றன்னு கேட்டிருப்பாரு. உன்னை ஒரு சொரியறதுக்கு ஒரு அறிக்கை. பயப்படுவதாக நான் கருதவில்லை. இனி எவ்வளவுதான் நமக்கு முடிவு, இனி வாழ்வில்லை. இந்த தேர்தலுக்கு பின்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி கட்டளை இடமில்லை என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டார்கள்.